ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பேர்ல் மில்லட் நூடுல்ஸ் அதாவது கம்பு நூடுல்ஸ் வாங்கினது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, மைதா மாவில் செஞ்ச நூடுல்ஸ் வாங்காமல் இது போல் கம்பு மாவில் செஞ்ச நூடுல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பேக்லேயே என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ இல்லை ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செய்யறது அப்படின்னு கூட செஞ்சுருக்காங்க. இந்த பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நம்ம நார்மல் ஹோம்மேட் நூடுல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இது கூடவே ஸ்பைஸ் பேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைஸ் பேக்லேயுமே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கவரில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு இந்த நூடுல்ஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் வாங்கினதுனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வாங்கிக்கலாம். நான் இது பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது ஹோம்மேட் நூடுல்ஸ் தான். இது எப்போவும் நம்ம செய்கிறது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் நிறைய காய்கறி போட்டு தான் செய்வேன். இந்த நூடுல்ஸுமே உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் மில்லட்ஸில் ஆன ரெசிபீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொம்ப சுலபமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற ரெசிபி 3/4 டம்ளர் கம்பு. கம்பில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பிளட்டோட சுகர் லெவலாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் கம்மி பண்ணும். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பச்சை பயிர்லேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது. அதனால இது கான்ஸ்டிபேஷனுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேரும் ஸ்கின்னும் நரிஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது கூட 1/4 டம்ளர் உளுந்தில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அயன் இருக்குது. அதனால நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், மசில்க்கு, போனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இது 3 வகையான தானியங்களுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் இதுவுமே பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் லெவலாக இருக்கட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு அந்த பாலை உற்பத்தி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையுமே 3லேருந்து 4 முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இது கூட நான் காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாவும் போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ஏன்னா பச்சை பயிரும் கம்பும் ஊறணும், நல்லா ஊறி வரணும். அதுக்காக தான் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். ஸோ கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது தெரியாது. ஏன்னா இது முடி வளர்ச்சிக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக இந்துப்பும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்துட்டுருக்கிறேன். கையை வச்சு நல்லா கலந்து விடும்போது மாவு நல்லா புளிச்சு வரும். ஒரு 8 மணி நேரம் மாவை நல்லா புளிக்க வச்சிடலாம். பச்சைப்பயிறு சேர்த்தும்போது அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது, நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 வெந்தயம், 6 பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கலாம். மிதமான சூட்லேயே இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பூண்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தி இதையும் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுப்பாக ஆனதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே தாளிப்போட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு
வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் கல்லுப்பு போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கல்லுப்பு சேர்த்தும் போது வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். ஸோ மூடி வச்சு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். அப்பப்போ கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்ட்டு அடுப்பில் சும்மா விட்டுடக்கூடாது. அப்போது வெங்காயம் நல்லா கருகின மாதிரி ஆகிடும். நான் அப்பப்போ கலந்துட்டுருக்கேன். வெங்காயமும் நல்லா முருகி வந்திருக்கு. இதில் 4 நார்மல் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா கலந்துட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ மசாலா தண்ணி எல்லாமே உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. எதையுமே அப்பப்போ நடுவில் கலந்துட்டுட்டே தான் இருக்கணும். வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கடைசியாக உருளைக்கிழங்குமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூட நான் 4 நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்திக்கிறேன். தக்காளியோட சேர்த்தி உருளைக்கிழங்கையுமே நல்லா இது போல் கலந்துட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கேன். அதையுமே நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். ஏன்னா நம்ம செய்கிறது காரக்குழம்பு. காரக்குழம்புல புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். குழம்பு வந்த உடனே உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் கம்பு மாவுமே ரெடியாக இருக்குது. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும். மாவோட பதம் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக நான் செக்கு நல்லெண்ணெயும் ஊற்றி ஒரு பக்கம் நல்லா வெந்து மொறுமொறுப்பானதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தானியங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அடுத்ததாக நான் சின்ன தோசையாக தான் போட போகிறேன். ஏன்னா இது ஒரு 1.5 தோசை அந்தளவுக்கு சாப்பிட்டாவே ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நான் இந்த தோசையை ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு குழம்புல தான் சாப்பிட போகிறேன். எனக்குன்னு தனியாக நான் எப்போவுமே சட்னி ரெடி பண்ணிக்க மாட்டேன். எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வேலையும் மிச்சம் இல்லையா? நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி நல்லா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம்.